ஃபேமிலி எல்லாரும் ஜெயில்லேருந்து வெளிய வந்துட்டு இப்போ தாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாரி இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம குடும்பம் ஊர் முன்னாடி இப்போ தலை குனிகிற மாரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வருத்தமாவும் இருக்காங்கங்க. அதே டைம் கோமதிட்ட வந்து பழனி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. "அக்கா நீ சாப்பிட்டியா? நீ ஓகே தானே?" அப்படிங்கிறான். "நான் உன்னைய தப்பா நெனச்சுட்டேன்டா. நீ என் பிள்ளை மாரி. நானே உன்ன வீட்ட விட்டு சொல்லிட்டேனேன்னு" சொல்லிட்டு பேசினதெல்லாம் பழனிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்கங்க. அதே டைம் அவங்க மச்சாவும் வராரு. வந்தோனே நம்ம பழனி எந்திரிக்காரு மரியாதைக்காக. அதே டைம் "உட்கார்றா உட்கார்றா. நான் என் பிள்ளையில ஒருத்தன் தான்டா உன்னைய நெனச்சேன். அதே மாரி நான் அப்படி தான்டா நெனைக்கிறேன். நீ நல்லா இருக்கணும்னு தான்டா நெனைக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "உங்கள பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? நீங்க சொல்ல வேண்டியதில்ல" அப்படிங்கிற மாரி பழனியும் சொல்றாரு. இப்போ வரைக்கும் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அந்த நடந்த விஷயத்த அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பழனி. "நானே உனக்கு வச்சு கொடுக்கணும்னு நினச்சேன்டா கடை" அப்படிங்கிற மாரி. "பரவாயில்ல மச்சான் விடுங்க. உங்கள பத்தி எனக்கு தெரியாதா?" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜியோட ஃபேமிலியில என்ன நடக்குது? எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி ரொம்ப அழுகுறாங்க. எனக்கு இப்போ தான்டா மனசு சந்தோஷமா நிம்மதியா இருக்கு. தங்கச்சி மகன்னு பாசமா போய் நின்டிக்கலடா. தங்கச்சி மேலே பாசம் இருக்குன்னு காமிச்சிட்டீங்களடா. எனக்கு இந்த சந்தோஷம் போதும்டா. எப்படி இந்த குடும்பம் ஒன்றும் சேராம போயிருமோன்னு நிம்மதி இல்லாம போயிருவனோன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. இனிமே நான் சந்தோஷமா இருப்பேன்டா" அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. அதே டைம் "ஆத்தா பிரச்சனைனால தான் போனோம். அதே டைம் நீ போய் மச்சான்னு கூப்பிட வேணாம் நினைக்காத அந்த பரதேசிய" அப்படிங்கிற மாதிரிலாம் திரும்பி அவங்க மகன் ஆரம்பிச்சு விட்டுட்டாருங்க நம்ம சக்திவேலு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, "எனக்கு அதெல்லாம் நீ கூப்பிட வேணாம்டா. நீ இப்போ போய் நின்டா பாரு எனக்கு அதுவே போதும்டா. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கடா" அப்படிங்கிற மாரி பாட்டி பேசிகிட்டு இருக்காங்கங்க எமோஷ்னலா. நம்ம மயிலு கதைக்கு பாருங்க. ஜெயிலில் போய் போட்டுட்டாங்க. கம்ப்ளைண்ட்டும் குடுத்துட்டாங்க. மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டா. திரும்பியும் சரவணன் எப்படிங்க மயிலோட வாழ்வாரு? முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு திரும்பி திரும்பி மேற்கொண்டு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு நம்ம மயிலோட வாழ்க்கையை நடு தெருவில் நிற்க வைக்க போகிறாங்க அவங்க அம்மா. மீனாவை பார்த்தீங்கன்னா, இங்கே செந்தில் பேசி புலம்பிட்டு இருக்காரு. "இப்படி பண்ணிட்டாங்களே நீ எதுவும் நான் போய் எப்படிங்க நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா தோளில் சாஞ்சிட்டு இருக்காருங்க செந்தில். அதோட சீரியல் முடிஞ்சிச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.